بسم الله الرحمن الرحيم. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நீங்களும் ஆலிம்களாகலாம் என்ற இந்த தினசரி வகுப்பில் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் நம்ம சஹீஹுல் புகாரி என்கிற ஹதீஸ் நூலின் நேரடி தமிழாக்கத்தையும் அதில் அடங்கியுள்ள இலக்கண விதிகளையும் அதில் செய்ய வேண்டிய பெற வேண்டிய விளக்கங்களையும் பார்த்து வருகிறோம். இதுவரைக்கும் புகாரியில் 8 ஹதீஸுகளை நம்ம பார்த்து முடிச்சிட்டோம். 9வது ஹதீஸுக்கு இன்றைக்கி போகிறோம். 9வது ஹதீஸ் என்ன செய்கிறாருன்னா, ஒரு பாடத்தலைப்பு கொடுத்து அந்த பாடத்தில் கொண்டு வர்றார். என்ன பாடம்னு கேட்டால், பாபு உமூரில் ஈமான் அப்படின்னு தலைப்பு கொடுத்துருக்கிறார் புகாரிமா. இந்த பாபுங்கிற தனியாக வச்சுருங்க. உமூர் என்றால் என்ன அர்த்தம்? அம்ரு என்றால் பல அர்த்தம் இருக்கிறது. இந்த இடத்துல காரியம், அம்ருன்னா ஆட்சி, அதிகாரம், ஏவல் வினை, செய்தி, கட்டளை, காரியம்னு பல அர்த்தம் இருக்கிறது. இந்த இடத்துல ஆட்சி அதிகாரத்தை பற்றிலாம் பேசலைங்கிறதுனால உமூர் என்றால் காரியங்கள், அம்ரு என்றால் காரியம், உமூர் என்றால் காரியங்கள். இது உமூருக்கு அர்த்தம். அடுத்து ஈமான். ஈமான்டா என்ன? ஒரு மூமினுடைய அவனுடைய நடவடிக்கைகள் 2 வகையாக இருக்கும். ஒன்று உடல், பொருள், அது மாதிரி நாவினால் சொல்லக்கூடிய விஷயங்கள் ஒரு வகை இருக்கிறது. தொழுகை, நோன்பு இதெல்லாம் உடலால் செய்கிறோம். ஜக்காத்து பொருளால் செய்கிறோம். துவா, தஸ்பீஹ், திக்ரு நாவுனால் செய்கிறோம். இது மாதிரியான செயல்கள் இஸ்லாம்ங்கிற தலைப்பில் வரும். இது இல்லாமல் மனசில் ஒன்றை நம்புகிறோம் இல்லையா, அது ஈமானில் வரும். அல்லாவை எப்படி நம்பணும், நபிமார்களை எப்படி நம்பணும், சொர்க்கத்தை எப்படி நம்பணும், அந்த மாதிரி நம்புகிறோம்ல, செயலுக்கு வேலை இருக்காதுங்க. அதை என்ன மாதிரி ஒரு கொள்கை முடிவு எடுக்கிறது, இந்த கொள்கை சார்ந்த விஷயங்கள். ஈமான் என்றால் கொள்கை சார்ந்த விஷயங்கள். அதை ஈமான் என்று சொல்லுவாங்க. அப்போ ஈமான் என்றால் நம்பிக்கைன்னு வச்சுக்கலாம். நம்பிக்கை மனசில் உள்ளது தானே. நம்பிக்கை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உமூருல் ஈமான். உமூரை கொண்டு ஈமானில் இலாபத்து பண்ணுனா உமூருல் ஈமானி, ஈமானுடைய காரியங்கள், நம்பிக்கையை சார்ந்த காரியங்கள், நம்பிக்கை தொடர்புடைய காரியங்கள். எது உங்களுக்கு பொருத்தமாக இருக்கோ அதை வச்சுக்கிறங்க. இப்போ இந்த பாபு என்றால் பாடம். இதை என்ன செய்கிறாங்கன்னா, உமூரில் கொண்டு விலாபத்து செய்கிறாங்க. பாபு, அது ஹாதான்னு முன்னாடி வச்சுக்கணும். ஹாதா இது பாபு உமூருல் ஈமான், உமூருல் ஈமானுடைய பாடமாகும் அப்படின்னு சொல்லி, இந்த பாபுங்கிறது ஹபர், பயனிலை. இதனுடைய எழுவாய் எல்லா பாடங்கள்லையும் தலைப்புலையும் மறைஞ்சிருக்கும். எல்லா மொழி புஸ்தகத்தை எடுத்துக்கிட்டாலும் பாடம்னு சொல்லி வார்த்தையை தான் போட்டிருப்பாங்க. பாடம் தொழுகைன்னா தொழுகை பற்றி, இது தொழுகை பற்றிய பாடம்ன்ற அந்த வாக்கியம். தலைப்பு அப்படி ஷார்ட்டாக இருக்கணுங்கிறதுக்காக வேண்டி அந்த எழுவாயை போக்கிடுவாங்க. அப்போ ஹாதானா நீங்கள் வச்சுக்கிறணும். இது பாபு உமூரில் ஈமான், ஈமானுடைய காரியங்கள் குறித்த பாடமாகும். அப்படி செய்யும்போது இந்த பாபை கொண்டு போய் உமூரில் இலாபம் செஞ்சிட்டாங்க. அதனால் பாபுன் என்றதுக்கு தன்வீன் வரல. அதனால் உமூரி ஜர் வந்திருக்குது. இதை வேறு மாதிரியும் சொல்லலாம். எப்படி சொல்லலாம்? பாபு உமூருல் ஈமானி என்று சொல்லலாம். இந்த பாபு என்பதை உமூரில் மட்டும் இலாபம் செஞ்சீங்கன்னா உமூரின்னு வந்துடும். பாபு என்பதை 2லையும் சேர்த்தாப்புல இலாபம் செஞ்சீங்கன்னா பாபு உமூருல் ஈமான், உமூருல் ஈமானுடைய பாடம். அப்போ நம்ம உமூரில் இலாபத்து செய்யலை. இப்போ உமூருல் ஈமானில் கொண்டு போய் இலாபம் செய்கிறோம். வாக்கியத்தில் ஒரு 2 வாக்கியம் இருக்குல்ல, அந்த முலாஃப் இலையில் போட்டு இலாபம் செஞ்சோம்னு சொன்னால், அப்போ அந்த உமூருங்கிறது உமூரிங்கிறது உமூருன்னு சொல்லிக்கிறலாம். நீங்கள் விரும்பினால் பாபு உமூருல் ஈமானின்னு சொல்லலாம். அப்படி சொன்னீங்கன்னா அந்த உமூரில் இலாபத்தை செய்யாமல் உமூருல் ஈமானில் இலாபம் செஞ்சுருக்குன்னு விளங்கிக்கிற வேண்டியது. அல்லது பாபு உமூரில் ஈமான்னு சொன்னீங்கன்னா இந்த பாபு உமூருங்கிற அந்த தனி சொல்லுல இலாபம் செஞ்சுருக்குன்னு விளங்கிக்கிற வேண்டியது. அப்போ எப்படி வேணாலும் வாசிக்கலாம் நீங்கள். பாபு உமூருல் ஈமான், பாபு உமூரில் ஈமான்.
எப்படி நீங்கள் வாசித்தாலும் விளங்கி வாசிக்கணும். ஏன் உம்மூரின்னு வாசிட்டா அது ரீசன் உங்களுக்கு தெரியணும். ஏன் உம்மூருன்னு வாசிங்கன்னா அது ரீசன் உங்களுக்கு தெரியணும். இல்லாட்டி கேள்வி கேட்குறவங்க நீங்கள் பிழையாக வாசிங்கன்னு சொல்லிடுவாங்க. சரி, அப்போ இந்த தலைப்பில் 9வது ஹதீஸு கொண்டு வர்றாரு. பொதுவாக புகாரி ஹதீஸை கொண்டு வர்றதுக்கு முன்னாடி என்ன செய்வார்னு கேட்டால் துவக்கத்தில் சில வசனங்களையும் கொண்டு வருவார். இது தொடர்பான ஆயத்துகள் எதுவும் இருந்துச்சுன்னா அதையும் கொண்டாந்து போட்டுக்குருவார். அல்லது சில அறிஞர்களுடைய கூற்று ஏதாவது இருந்தால் அதையும் முன்னாடி போட்டுக்குருவார். அதெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு தான் அந்த ஹதீஸுக்குள்ளே வருவார். அந்த அடிப்படையில் உமூருல் ஈமான் பாடத்தை போட்டுட்டு கவுலில்லாஹி தஆலா, இந்த கவுலின்னு ஜர்ரு பண்ணியிருக்கல, ஏன் ஜர்ரு பண்ணியிருக்குன்னு கேட்டால் அந்த உமூரியில் உள்ள அதில் இலாஃபு செஞ்சுருக்கிறாங்க. பாபு கவுலில்லாஹி தஆலா, அல்லாஹ்வுடைய சொல் பற்றிய பாடம், இந்த சொல்லை பற்றிய பாடம். அல்லாஹ்வுடைய ஒரு வசனம் ஒன்று போட்டிருக்கார்ல, இந்த வசனம் அதே ஈமான் சம்பந்தப்பட்ட விஷயத்தான் பேசுகிறது. இந்த ஆயத்தினுடைய விளக்கமாகவும் இந்த ஹதீஸுகள்லாம் இருக்கும். நான் இந்த பாடத்தில் கொண்டு வரக்கூடிய ஹதீஸுகள் ஈமானுடைய காரியங்களையும் சொல்லும். அல்லாஹ்வுடைய ஒரு வசனம் இருக்குல்ல, இப்போ லைசல் பிருண்டு ஆரம்பிக்குதுல, அந்த வசனத்துடைய விளக்கமாகவும் இந்த ஹதீஸுகள் இருக்கும். அதனால் என்ன பண்ணுறாருன்னா பாபு உமூரில் ஈமான், ஈமானுடைய காரியங்கள் பற்றிய பாடம், கவுலில்லாஹி, அல்லாஹ்வுடைய சொல் பற்றிய பாடம். அப்போ இந்த உமூரி என்பதில் உண்டை இந்த கவுலு என்பதை அத்துஃபு செஞ்சிடணும். அத்துஃபு செஞ்சால் பாபு கவுலில்லாஹி தஆலா, 2 விஷயத்துக்கு ஒரு பாடம். அல்லாஹ்வுடைய சொல் என்னது? லைசல் பிர்ர அன்துவல்லு உஜூஹக்கும், ஒரு வசனத்தை கொண்டாந்து போட்டிருக்காரு. அந்த வசனம் முழுசாக வருது 177 பக்கராவில் உள்ள 177வது வசனத்தை தான் அவர் போட்டிருக்கிறார். இந்த வசனம் ஈமானுடைய பல காரியங்களை சொல்கிறது. இவர் தலைப்பு போட்டிருக்கார்ல ஈமானுடைய காரியங்கள்னு, அந்த மாதிரி பல விஷயங்களையும் ஈமானில் கொண்டு சேர்த்துருக்கிறதுனால அந்த வசனத்தை போட்டு இந்த வசனத்திற்குரிய விளக்கமான பாடம் அப்படின்னு சொல்கிறார். அதில் என்ன வசனத்துக்கு முதல் அர்த்தம் செஞ்சுருவோம். வசனத்துக்கு நேரடியான அர்த்தம் லைசல் பிர்ர. இந்த லைஸுங்கிற வார்த்தை 2 அர்த்தத்தில் வரக்கூடிய வார்த்தை இருக்குது. ஒன்று சும்மா சாதாரணமாக இல்லைன்னு சொல்லக்கூடிய ஒரு அர்த்தம். இன்னொன்று ஒரு பொருள் இன்னவாக இல்லை, இப்படியாக இல்லைன்னு ஒரு தன்மையை இல்லைன்னு சொல்கிறது. அப்படி சொல்லக்கூடிய லைசவாக இருந்தால் அதுக்கு என்ன வரும்னா 2 சொற்கள் பின்னாடி தேவைப்படும். அதாவது ஒரு எழுவாயும் வேணும், ஒரு பயனுலையும் வேணும். லைச ஜெய்துன் ஆலிமன், ஜெய்து ஆலிமாக இல்லை. ஜெய்தை நம்ம இல்லைன்னு சொல்லலை, ஜெய்துட்டு ஆலிம்ங்கிற தன்மை இல்லைங்கிறோம். வீட்டில் ஜெய்து இருக்கிறானான்னு கேட்கும்போது லைச ஜெய்துன், ஜெய்து இல்லைங்கிறோம். ஜெய்து இல்லைன்னா ஆளையே இல்லைங்கிறோம். அப்போ லைசவுக்கு ஒரு இஸ்மு மட்டும் வந்தால் போதும், லைச ஜெய்துன், அது ஒரு முடிச்சுக்கிடலாம். ஆனால் ஜெய்து இப்படிப்பட்டவனாக இல்லை அப்படி சொல்ல நினச்சிங்கன்னா லைச ஜெய்துன் சாலிஹன் 2 வரணும். இதுதான் காணவுடைய வகையில் சேர்ந்துடும். அப்படி செஞ்சிட்டிங்கன்னா என்ன வரேன், காண ஜெய்துன் ஆலிமன், ஜெய்து ஆலிமாக இருக்கிறான்னு சொல்கிறீங்கல்ல. அப்போ காண என்பதற்கு ஒரு எழுவாயும் வரணும், ஒரு பயனிலையும் வரணும். எழுவாய்க்கு ரஃப வரணும், பயனிலைக்கு நசபு வரணும். அதே மாதிரி தான் லைச ஜெய்துன் ரஃப, ஜெய்து இல்லை, ஆலிமன் நசபங்க, அது ஹபர், ஆலிமாக இல்லை. அப்போ இந்த லைசங்கிற சொல் ஒரு இஸ்மும் வரணும், ஒரு ஹபரும் வரணும். அந்த நாக்கிசான ஃபேல் வகையில் சேர்த்துருந்தா, காணசாரன்னு சொல்கிறோம்ல, அந்த பட்டியலில் வந்தால் ஜெய்து இல்லைன்னு சொல்லாமல் ஜெய்து இப்படி இல்லை அந்த மாதிரி சொல்லும்போது வரும். இங்கே என்ன வருதுன்னா லைசல் பிர்ன்னு நசபு வந்துருச்சு. நசபு வந்தாலும் என்ன அர்த்தம் இதுக்கு? இது காணவுடைய வகையில் வரக்கூடிய லைச. அப்போ லைசல் பிர்ர இது ஹபர். நசபு வந்துட்டா என்னது? ஹபர். நன்மை இல்லைன்னு சொல்லக்கூடாது, நன்மையாக இல்லை. லைசல் பிர்ர, லைசல் பிர்ருன்னா நன்மை இல்லைன்னு அர்த்தம் வரும். லைசல் பிர்ர என்று சொன்னீங்கன்னா இது ஹபர். ஹபர்னா என்ன? ஆலிமாக, நல்லவனாக, கெட்டவனாகன்றது ஆகன்னு போடுறீங்கல்ல, அந்த மீனிங் ஹபரில் வரும்.
அப்போ லைசல் பிர்ர நன்மையானதாக இல்லை. எது நன்மையானதாக இல்லை? இஸ்மு பின்னாடி வருது. அன்து வல்லு நீங்கள் திருப்புவது. இந்த அன்து வல்லுங்கும் போதை பார்த்துட்டு சேர்த்து அர்த்தம் செய்வோம். அன்து வல்லுங்கிறதுல துவல்லுங்கிற வார்த்தை இருக்குல்ல, அது என்ன வார்த்தை என்று கேட்டிங்கன்னா வல்லைய வல்லான்னு இருக்குது. வல்லைய வந்து வல்லையன்னு சொல்லக்கூடாது, வல்லான்னு சொல்லணும். வல்லான்னு சொன்னால் திருப்புறது. வல்லான்னு என்ன அர்த்தம்? இப்போ தலை இப்படி உங்களை பார்த்துட்ருக்குறேன்னா இது வலது பக்கம் வல்லைத்து வஜிகி, என்னுடைய முகத்தை வந்து நான் திருப்பினேன், இப்படி திருப்புறேன். அப்போ முகத்தை தாண்டி இல்லை, எதுக்கு வேணாலும் சொல்லலாம். விளங்குதா? ஒரு பொருளை வந்து ஒரு பக்கம் இருக்கிற பொருளை வேறு பக்கம் திருப்பி விடுறது. இந்த பக்கம் இருக்கிறத இந்த பக்கம் திருப்பி, கதவு இந்த பக்கம் இருக்குதா அந்த பக்கம் திருப்பி விடுறது. அப்போ ஒரு ஒன்றை வந்து வேறு பக்கமாக திருப்பினான் அர்த்தம். வல்லான்னா திருப்புறது, திருப்பினான். வல்லாவுடைய வருங்காலம் யுவல்லி. வல்லையன்னா யுவல்லியுன்னு சொல்லக்கூடாது, யுவல்லின்னு சொல்லணும் இல்லத்து சட்ட பிரகாரம். அப்போ யுவல்லி, யுவல்லியானி, யுவல்லூன்னு இது மூணு படற்கையில் ஆண்பால். துவல்லி, துவல்லியானி, யுவல்லீன இது மூணும் வந்து வருங்கால வினையில் படற்கையில் பெண்பால். அதுக்கப்புறம் துவல்லி, துவல்லியானி, துவல்லூன வருங்கால வினையில் முன்னிலையில் ஆண்பால். அப்போ வந்து அப்போ துவல்லி என்றால் என்ன அர்த்தம்? வல்லான்னா திருப்பினான். துவல்லி நீ திருப்புவாய். யுவல்லி அவன் திருப்புவான். துவல்லி நீ திருப்புவாய். துவல்லூன நீங்கள் திருப்புவீர்கள். துவல்லி, துவல்லியானி, துவல்லியூனு வரும். லியூண்டு வந்து அப்படி சொல்லக்கூடாது, சட்டம் இல்லத்து சட்டத்தை பார்த்துக்கிறோங்க. துவல்லியூன என்றால் துவல்லூன. ஏற்கனவே அந்த இல்லத்து சட்டம் உங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறோம். அப்போ துவல்லியூன, துவல்லூன, இந்த துவல்லு அன்னை விட்டுருங்க, அந்த துவல்லுவை மட்டும் பாருங்கள். இந்த துவல்லுங்கிற சொல்லி என்னன்னு கேட்டால் இது வல்லா என்பதனுடைய வருங்காலம். வருங்காலத்தில் இது எந்த இடத்துல வரும்? முன்னிலையில் வரும். முன்னிலையில் எங்கே வரும்? ஆண்பால் முன்னிலையில் வரும், பன்மையில் வரும். அப்போ துவல்லி, துவல்லியானி, துவல்லியூன, அதாவது துவல்லூன. துவல்லூனுக்கு நேரடி அர்த்தம் என்ன? நீங்கள் திருப்புவீர்கள், நீங்கள் திருப்புவீர்கள். அல்லது நிகழ்கால அர்த்தம் கொடுக்கலாம், திருப்புகிறீர்கள். ரெண்டு அர்த்தம் அதுக்கு இருக்குது. அதில் அன் என்பது சேர்த்துருச்சுன்னு சொன்னால் அன்னுக்கு ரெண்டு விளைவு ஏற்படணும். ஒன்று வந்து அந்த நூனு போயிடும். அன், லன், கை, இதன், இந்த 4 சொற்கள் வந்து வருங்காலத்தில் வந்தால் என்ன செய்யும்? அது நூனு போயிடும். எஃபாலானின்னா லன் எஃபாலா, ஐ எஃபாலா, கை எஃபாலான்ட்டு இந்த சொற்கள் வரும் பொழுது ஒருமையாக இருந்தால் நசபு செஞ்சிடும். எஃபாலு என்பது எஃபாலான்ட்டு மாறிக்கணும். இருமை பன்மையாக இருந்தால் நூன்கள் போயிடும், பெண்பால் பன்மையில் போகாது. அப்போ துவல்லூனன்னு இருக்குல்ல, துவல்லூன உள்ள அன்னை சேர்த்த உடனே நூனு போயிடும். இப்போ அன்து வல்லு நூனு போகிறது மட்டும் இதனுடைய விளைவு இல்லை, அர்த்தமும் மாறும். என்ன மாறும்? இந்த அன் வந்துச்சுன்னா அதை மஸ்தராக மாற்றி விட்டுரும். நீங்கள் திருப்புவது, திருப்புகிறீர்கள் அந்த அர்த்தத்தை காலி பண்ணிவிட்டு திருப்புதல், அதான மஸ்தர். அடித்தல், உதைத்தல்னு வரும்ல, அந்த மீனிங்குக்கு மாற்றிருந்த அன் வந்துச்சுன்னா. அப்போ துவல்லூன என்றால் நீங்கள் திருப்புவீர்கள் அல்லது நீங்கள் திருப்புகிறீர்கள் நேரடி அர்த்தம். அன்னு வந்தவுடனே நீங்கள் திருப்புவது, நீங்கள் திருப்புவது, வதுங்கிற மஸ்தர் அர்த்தம் ஆயிரும். அப்போ இது ஒரு மஸ்தர் தான். இது ரெண்டு அன்னு துவல்லும் சேர்ந்து என்னதுன்னு கேட்டால் ஒரு பெயர் சொல்லுடைய அர்த்தத்தில் வந்துடுது, மஸ்தருடைய அர்த்தத்தில் வந்துடுது. அப்போ அன்துவல்லு நீங்கள் முகத்தை திருப்புவது. இந்த சொல்லு தான் லைசவுட இஸ்மு. லைசவுட இஸ்மு எதுன்னு கேட்டால் அன்துவல்லுங்கிறது. அது இஸ்மு வந்து பெயர் சொல்லா இருக்கணுமேன்னு கேட்டால் இது பெயர் சொல்லு தான், கருத்தில் பெயர் சொல்லு தான். அன்துவல்லுன்னு ஒரு ஃபேல் மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சாலும் இந்த அன் வந்த காரணத்தினால் துவல்லுங்கிறது மஸ்தர் ஆக்கி விட்டுருச்சு. அப்போ வல்லாய் வள்ளி தவுளியத்துன்னு அர்த்தமாயிரும். வல்லான்னா திருப்புனா,
அதனுடைய மஸ்தர் தௌலியத்துன் திருப்புதல். அப்போ துவல்லு அன்துவல்லு சேர்ந்து என்னன்னு கேட்டால் அந்த தௌலியத்துங்கிற ஒரு அர்த்தமும் நீங்கள்ங்கிறது சேர்ந்துக்கிற தௌலியத்துக்கும் நீங்கள்னு வருதில்ல அதுவும் சேர்ந்துக்கிறோம் அதில். அப்போ அன்துவல்லுடைய அர்த்தம் என்னன்னு கேட்டால் நீங்கள் திருப்புவது நன்மையானதாக இல்லை. லைசல் பிர்ர இப்படி சொன்ன லைச அன்துவல்லு நீங்கள் திருப்புவது அல் பிர்ர நன்மையானதாக இல்லை. அப்போ நன்மையானதாகன்னு சொல்லும்போது அது லைசாவுடைய ஹபரு, லைசாவுடைய இஸ்மு பிந்தி வந்துருச்சு. சில நேரத்தில் இஸ்மு தான் பெரும்பாலும் முந்தி வரும், சில நேரங்களில் ஹபர் முந்தி இஸ்மு பிந்தியும் வரும். அதுவும் இலக்கணத்தில் உள்ளது தான். அப்போ லைசல் பிர்ர நன்மையானதாக இல்லை. அன்துவல்லு நீங்கள் திருப்பிக் கொள்வது. எதை திருப்பிக் கொள்வது? உஜூஹக்கும், உஜூஹுன்னா முகங்கள், வஜுஹுன் முகம், வஜுஹுன் என்பதனுடைய பன்மை வந்து உஜூஹுன் முகங்கள், உஜூஹுக்கும் உங்களுடைய முகங்கள். அது துவல்லுவுக்கு மஃபூலாக இருக்கிறதுனால உஜூஹ. துவல்லுங்கிறது வந்து நீங்கள் திருப்புவதுன்னு வருதில்ல, எதை திருப்புறது? முகத்தை, முகத்தைன்ற ஐ வந்துட்டு அது மஃபூலு. அப்போ அன்துவல்லு உஜூஹக்கும் உங்களுடைய முகங்களை திருப்பிக் கொள்ளுதல் நன்மையானதாக இல்லை. எங்கே திருப்பிக் கொள்ளுதல்? கிபலல் மஷ்ரிகி வல் மக்ரிபி. கிபலன்னா நோக்கி, கிபலல் மஷ்ரிகை நோக்கி, ஒல் மக்ரிபி மக்ரிபை நோக்கி. மஷ்ரிக்குன்னா என்ன? ஷரக்கன்னா உதித்தது, மஷ்ரிக்குன்னா உதிக்கும் திசை. உதிக்கும் திசைன்னா கிழக்கு, சூரியன் உதிக்கிறதுக்கு தான். இப்போ பல கோள்கள் இருக்குது, ஒன்று ஒன்று உதிச்சிக்கிட்டு இருக்கிறது. நமக்கு வந்து உதித்தலுங்கிறது சூரியனை கொண்டு தான் நம்ம பயனடைகிறதுனால எல்லா முடியலையும் உதிக்கிறன்னா சூரியனை தான் எடுத்துக்கிடுவாங்க. சூரியன் உதிக்கிற திசை கிழக்கு. அப்போ மஷ்ரிக் என்றால் உதிக்கும் திசைன்ற நேரடி அர்த்தம். அந்த உதிக்கும் திசைக்கு அந்த கருத்து அர்த்தம் வந்து கிழக்கு. அதே மாதிரி மக்ரிபி என்றால் மறையும் திசை, அதாவது மேற்கு. அப்போ கிபலல் மஷ்ரிக் என்றால் கிழக்கு நோக்கியோ, ஒல் மக்ரிபி மேற்கு நோக்கியோ உங்களுடைய முகங்களை திருப்புவது நன்மையானதாக இல்லை. அங்கேருந்து ஒரு லைசல் பிர்ர நன்மையானதாக இல்லை. அன்துவல்லு உஜூஹக்கும் உங்கள் முகங்களை திருப்பிக் கொள்வது கிபலல் மஷ்ரிகி ஒல் மக்ரிபி மஷ்ரிக்கு மக்ரிபு திசையில். கிபலன்னா திசை, அதை நோக்கி என்று அர்த்தம். அதில் போய் நீங்கள் திருப்புறது வந்து ஒரு நன்மை கிடையாது. அல்லாட்ட நன்மைங்கிறது வந்து எங்கிட்ட திரும்பி நிற்கிறாங்கிறத கொண்டா நன்மை, என்ன செய்கிறாங்கிறத கொண்டு தான் நன்மை. அது நன்மை இல்லைப்பா. வலாக்கின்னல் பிர்ர என்றாலும் நன்மை என்பது லாக்கின்னவுக்கு என்ன வரும்? ரெண்டு வரும். லைசவுக்கு உல்ட்டாவாக வரும். லாக்கின்னவுக்கு என்ன வரும்னா இஸ்முக்கு நசபு வந்துடும், ஹபருக்கு ரஃப வரும். லைசவில் மாற்றி வரும். லைசவில் வந்து இஸ்முக்கு ரஃப, ஹபருக்கு நசபு. இது லாக்கின்னவில் வந்து இஸ்முக்கு இன்ன செய்தன். இந்த லாக்கின்ன எதை சேர்ந்தது? இன்ன அன்ன கண்ண லாக்கின்ன லைத்த அல்லன்னு ஆறு படிச்சிங்களா? அதில் ஒரு சொல்லு தான் லாக்கின்ன. அப்போ இன்ன அண்ணனுடைய என்ன வேலை இருக்குதோ அதே அர்த்தம் வேறு, வேலையை பொறுத்த வரைக்கும் இன்ன அன்ன மாதிரி. லாக்கின்ன அல் பிர்ர இது எழுவாய். என்றாலும் நன்மை என்பது மண் ஆமன இது ஹபரு. இந்த ஹபருக்கு வந்து ரஃப வரணும், வந்து மண்ணுன்னு வந்ததுனால வராது, மௌசூலில் வராது. மௌசூல் எல்லாம் மபுனி. மண் என்பது ரஃபவுடைய மண்ணு தான், நசபு செஞ்சாலும் மண்ணு தான், ஜர்ரு செஞ்சாலும் மண்ணு தான். அந்த மண் அல்லதி இந்த மௌசூலாக வருதுல, அந்த மௌசூலில் என்ன வராது? ஒரு யாராமும் வராது, ஆனால் உள்ளக்க ரஃப இருக்குது. அப்போ லாக்கின்னல் பிர்ர அதான் அல்லாஹ் என்ன சொல்கிறான்னு கேட்டால், நன்மைங்கிறது இங்கிட்டு திரும்பி இருக்கிறான் அதனால் அவன் ரொம்ப நல்லவன், இவன் அங்கிட்டு திரும்பி இருக்கிறான் அதனால் கெட்டவன் சொல்லுவாங்களா? ஒரு அறிவார்ந்த மார்க்கத்தில் வந்து அப்படி சொல்லக்கூடாது. அல்லாஹ் அப்படி சொல்லக்கூடாது. அதனால் அல்லாஹ் சொல்கிறான் என்னது? நன்மைங்கிறது நீ கிழக்கு நோக்கிறியா மேற்கு நோக்கிறியாங்கிறது பொறுத்து கிடையாது. லைசல் பிர்ர அன்துவல்லு உஜூஹக்கும் கிபலல் மஷ்ரிகி வல் மக்ரிபி மஷ்ரிக்கு மக்ரிபை நோக்கி உங்கள் முகங்களை திருப்பிக் கொள்வது நன்மையானதாக இல்லை. வேறு என்ன தான் நன்மை? உலாக்கின்னல் பிர்ர என்றாலும் நன்மை என்பது
மன் ஆமன, யார் வந்து நம்பிக்கை கொள்கிறானோ அவன்தான். இந்த இடத்துல வந்து ஒரு இலக்கியமான சொல் பிரயோகம் வந்து இருக்கிறது. இப்போ நன்மை என்று சொன்னால் எதை சொல்லணும்? நன்மையான காரியங்களை சொல்லணும், ஆளை சொல்லக்கூடாது. நன்மை என்பது இப்ராஹிம் தான் சொல்லலாமா? நன்மை என்பது இப்ராஹிமுடைய தொழுகைன்னு சொல்லலாம். நன்மை என்பது இப்ராஹிமுடைய நோன்புன்னு சொல்லலாம். நன்மை என்பது இப்ராஹிம்னா நன்மைங்கிறது வந்து அகிரணைக்கு உள்ள பொருளா, அது உயர்தனைக்கு உள்ள பொருளா? அது அகிரணை, உயர்தனைக்கு உள்ளது கிடையாது. அப்போ நன்மை என்பது இதுவாகும்னு ஒரு செயலைத்தான் சொல்லணும். நன்மை என்பதுன்னு சொல்லிட்டு ஒரு ஆளை சொல்லலாமா? ஆளை சொல்லக்கூடாது. ஆனால் இங்கே ஆளை தான் சொல்லப்பட்டிருக்குது. உலாக்கின்னல் பிர்ர என்றாலும் நன்மை என்பது மன் ஆமன, எவன் நம்பிக்கையை கொண்டான் அவன்தான் நன்மை. அவனா நன்மை? அந்த நேரடி அர்த்தத்தின்படி பார்த்தீங்கன்னா அப்படி இல்லை. ஆனால் எல்லா மொழியுடைய இலக்கியங்கள்லையும் இது வந்து ஒரு அதிக கருத்தை தருவதற்காக இந்த மாதிரி பயன்படுத்துவது உண்டு. எப்படி பயன்படுத்துவாங்க? இப்போ ஜெயிது என்று ஒருத்தன் இருக்கிறான், அவன் நீதி செலுத்துகிறவனாக இருக்கிறான். அப்போ ஜெயிது நீதிமான், இது ஓகே. இது ஒரு சாதாரண அர்த்தத்தை தரக்கூடியது. இந்த நீதிமான்கிறதுக்கு பதிலாக ஜெயிது தான் நீதி அப்படின்னு சொன்னீங்கன்னா அப்போ வந்து இது ஆளை குறிக்கிற சொல்லு கிடையாது. நீதிங்கிறது ஒரு தன்மையை குறிக்கிற ஒரு சொல்லு. அதை வந்து ஜெயிதுக்கு கொடுக்க இயலாது. ஆனால் கொடுப்பாங்க. ஜெயிதுன் அதுலுன், ஜெயிது தான் நீதி அப்படின்னு என்ன அர்த்தம்னு கேட்டால், நீதிங்கிறதுக்கு வந்து அது ஒரு தன்மை தான். அதுக்கு ஒரு வடிவத்தை கொடுப்பதாக இருந்தால் இவன் வடிவத்தை தான் கொடுக்கணும், இவன் தான் நீதி அப்படின்னு சொல்லும் பொழுது நீதியில் வந்து உச்சகட்டமாக இருக்கிறான்னு அர்த்தம். சாதாரண நீதி செலுத்தினான்னு கேட்டால் ஜெயிதுன் ஆதிலுன், ஜெயிது நீதிமான் என்று சொல்லலாம். இவன் சாதாரண நீதிமான் கிடையாது, நீதினால இவன் தான். நீதிக்கே வந்து ஒரு வடிவம் கொடுத்தால் எப்படி இருக்குமோ அப்படி இருக்கிறான் இவன். அப்படி சொல்ல நினச்சிங்கன்னா ஜெயிதுன் அதுலுன், ஜெயிது தான் நீதி, நீதினால அவன் தான். ஒரு ஆள் வந்து உண்மை சொல்கிறான், ஜெயிதுன் சாதிக்குன், ஜெயிது உண்மை சொல்கிறவன். இது மேலோட்டமான அர்த்தத்துக்கு கரெக்டாக வந்துருச்சு. ஆனால் உண்மைன்னா அப்படி உண்மை சொல்கிறான், ஒரு பொய் சொல்ல மாட்டான், உண்மைன்றாலும் அவன் தான். அதை சொல்லும்போது என்ன செய்வாங்கன்னு கேட்டால் ஜெயிதுன் சிதுக்குன், ஜெயிது தான் உண்மை யாழன் கிடையாது, உண்மையே அவன் தான். அப்போ உண்மைங்கிறதுக்கு வந்து ஒரு வடிவம் கொடுத்தால், இதெல்லாம் இலக்கியத்தில் வந்து என்ன செய்வாங்க, கொஞ்சம் கூடுதல் குறைவாக சொல்கிற விஷயங்களை தான் இலக்கியம்னு சொல்லுவாங்க. இலக்கணம்னா உள்ளது உள்ளபடி சொல்கிறது, இலக்கியம்னு சொன்னால் அதுக்கு வந்து கூட குறைய சொல்கிறதுக்கு பேர் தான் இலக்கியம். அப்போ வந்து ஒரு கோபுரம் இருக்கிறது, இந்த கோபுரம் வந்து விண்முட்டும் கோபுரம்னு சொல்லுவாங்க. விண்ணை போய் முட்டிருச்சான், முட்டுமா? முட்டாது. இருந்தாலும் கொஞ்சம் அவங்க கூட குறைய சொல்கிறது. அந்த கூட குறைய சொல்கிற பாடத்துக்கு பேர் தான் இலக்கியம். இலக்கியம் கூட பிறகு ஒரு பாடம் நம்ம எடுப்போம். ஏன்னா குரானில் நிறைய இலக்கியங்கள் இருக்கிறதுனால இந்த பாடங்களில் கொஞ்சம் கடந்த பிறகு ஏதாவது ஒன்று மாற்றிக்கிட்டு என்ன செய்வோம், ஒரு நாளை குறைச்சிக்கிட்டு பிறகு எடுப்போம். இப்போ இலக்கியம் இந்த அளவு தெரிஞ்சுக்கிட்டால் போதும். அப்போ இலக்கியத்தில் என்ன செய்வாங்கன்னு கேட்டால், நேரடி அர்த்தம் அல்லாத ஒரு ருசிகரமான ஒரு ஈர்ப்புக்காக வேண்டி வேறு ஒரு அர்த்தத்தை என்ன செய்வாங்க, பயன்படுத்துவாங்க. ஒரு உதாரணமாக வந்து நம்ம அந்த கவிதையெல்லாம் ஏற்றுக்கிற மாட்டோம். அந்த பூசரின்னு ஒரு ஆள் ஒரு கவிதை எழுதியிருக்கிறார், நிறைய புழுகி இருக்கிறார் ரசூல்லா பற்றி ஒரு கவிதை எழுதி. அந்த கவிதையில் வந்து கவிஞன் என்பதில் அவன் கெட்டிக்காரன், மார்க் அறிவு கிடையாது அந்த ஆளுக்கு. அவன் ஒரு கவிதை படிப்பான், அப்படி படிப்பான், ஃபஸ் இதுக்கு ஃபில் காரி ஓ சித்திக்கு, கார் குகையில் வந்து சிதுக்கும் இருந்தது சித்திக்கும் இருந்ததுமா. சிதுக்குன்றா ரசூல்லாவை சொல்கிறான், சித்திக்குன்னா அபூபக்கர் சித்திக் உண்மைப்படுத்தியவரும் இருந்தார், உண்மையும் இருந்தது. அந்த உண்மைங்கிற வார்த்தை யாருக்கு சொல்கிறான், ரசூல்லாவுக்கு சொல்கிறான். அப்போ ஃபஸ் சிதுக்கு ஃபில் காரி, சிதுக்கு வந்து குகையில் இருந்தது. சிதுக்கு இருந்துச்சா சாதிக்கு இருந்தாரா? சாதிக்கு தான் இருந்தது, உண்மையாளர் தான் இருந்தார். அப்போ ரசூல்லாவே இவன் என்ன பண்ணுறான்னு கேட்டால், உண்மைக்கு ஒரு வடிவம் கொடுத்து, இப்படி கவிஞர்கள்லாம் நிறைய இப்படி கற்பனை பண்ணுவாங்க. அந்த மாதிரி கற்பனை பண்ணி என்ன செய்வாங்கன்னு நான் சொன்னால் அதுக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டால், உண்மையுடைய வடிவமே இவர் தான், அது மாதிரி உள்ளதுங்க. இது மாதிரி வந்து குரானில் நிறைய இடங்களில் பயன்படுத்தப்படும். விளங்குதா?
அந்த மாதிரி பயன்படுத்துகிறதெல்லாம் வந்து என்னென்னு இலக்கணப்படி மட்டும் பார்த்தா அது பிழைன்றுவாங்க. இது என்ன மனுஷனுக்கு போய் இப்படி பயன்படுத்தியிருக்குது அப்படிம்பாங்க. ஆனால் இலக்கணம் இல்லைடா, இலக்கணத்தாண்டி இலக்கியம்டா, இலக்கியமும் மனிதருடைய பேச்சுகளில் உள்ளது தான்டா, அதுக்கு இந்த அர்த்தத்துக்கு வரும்டான்னு சொல்லி என்ன செய்யணும், அவனுக்கு விளங்கிட்டான்னா ஒரு ரசிக்க ஆரம்பிச்சிருவான். இலக்கணத்தை படி பார்த்தா பிழைன்னு நினைக்கக்கூடியவன் இலக்கிய நோக்கத்தோடையும் பார்த்தானேயானால் என்ன எவ்வளோ அற்புதமான ஒரு கருத்தை அழகாக அந்த கருத்தை வந்து அழுத்தமாக சொல்லுது அப்படின்னு நினைக்கிடுவான். இந்த இலக்கியத்தை விளங்கிக்கிட்டு இப்போ விஷயத்துக்கு வருவோம். உலாக்கின்னல் பிர்ர என்றாலும் நன்மை என்பது மண் ஆமன, நம்பிக்கை கொண்டான அவன்தான் நன்மையை, அவன் செய்கிறது தான் நன்மை. அதை அப்படி சொல்லாமல் அல்ல என்ன செய்கிறான், அவனையே நன்மையாக்கிறான். உலாக்கின்னல் பிர்ர என்றாலும் நன்மை என்பது. ஆனால் இதெல்லாம் இலக்கியம் விளங்குறவங்க தான் ரசிப்பாங்க. அப்போ வந்து நம்ம சாதாரண மக்களுக்கு இது விளங்காது. என்னடா இப்படி போட்டு பொருத்தம் இல்லாமல் சொல்கிறாங்கன்றாங்க. இப்போ சாதாரண மக்களுக்கு நம்ம மொழிபெயர்த்து சொல்லும் பொழுது உலாக்கின்னல் பிர்ரன்னு சொன்னால் நன்மை என்பது நன்மை செய்பவன் வச்சுக்கிறோங்க. அப்போ பொருந்திக்கிட்டே வந்துடும். உலாக்கின்னல் பிர்ர நன்மை செய்வோம், நன்மை செய்யணும்னு அர்த்தம் அதுக்கு இல்லை. பர்ருண்டா தான் நன்மை செய்கிறவன், அல்லது பார்ருண்டா நன்மை செய்கிறவன், பிர்ருண்டா நன்மை தான். உலாக்கின்னல் பிர்ர என்றாலும் நன்மை என்பது அதாவது நன்மை செய்பவன் மண் ஆமன பில்லாகி, அல்லாஹ்வை நம்பினவன் அப்படி அர்த்தம் சொல்லி விட்டீங்கன்னா குழப்பம் இல்லாமல் சாதாரண மக்களுக்கு போதுமானதாக இருக்கும். நம்ம மார்க்கத்தை ஆய்வு செய்கிறவங்களுக்கு என்ன செய்யணும், இது ஏன் இப்படி சொல்லப்பட்டுச்சுங்கிற காரணத்தை விளங்கிக்கிட்டீங்கன்னு சொன்னால் இது ரசிக்கிறதுக்குரியதாக மாறிக்கிறோம். சரியா? உலாக்கின்னல் பிர்ர என்றாலும் நன்மை என்பது மண் ஆமன பில்லாகி, அல்லாவை நம்புனானே அவன்தான் நன்மை. மண்ணுங்கிறது அல்லதி ஆமன பில்லாகி, யார் அல்லாஹ்வை நம்புகிறானோ அவன்தான். இது வந்து லாக்கினோடைய இசுமு, அல் பிர்ரங்கிறது லாக்கினோடைய ஹபர், அவன் தான் பிர்ரு. சரி, நன்மைங்கிறது திசையை பொறுத்து அல்ல, எந்த பக்கம் மூஞ்சை திருப்புறீங்கிறத பொறுத்த நன்மை இல்லை. முதல்ல அல்லாஹ்வை நம்பினவன் மண் ஆமன பில்லாகி, இது நிறைய தன்மையை சொல்கிறான், எல்லாம் அத்துஃபு அப்படி கோத்துக்கிட்டே போக வேண்டியதான். மண் ஆமன பில்லாகி, யார் அல்லாவை நம்புகிறானோ, மேலும் ஒல் யௌமில் ஆஹிரி, ஆஹிர்னா கடைசி, யௌமுன்னா நாள், கடைசி நாள் மறுமை, ஒல் யௌமில் ஆஹிரி மறுமையை நம்புகிறானோ, மண் ஆமன பில்லாகி அல்லாவை நம்புகிறானோ, ஒல் யௌமில் ஆஹிர், இந்த ஒல் யௌமிங்கிறது பில்லாகி அல்லாவுல அத்துஃபு, அல்லாவுல அத்துஃபு செஞ்சால் பில் யௌமில் ஆஹிரின்னு வந்துடும். அப்போ ஒல் யௌமில் ஆஹிரி ஆகிரத்தை நம்புகிறானோ, ஒல் மலாய்க்கத்தி மலக்குமார்களை நம்புகிறானோ, ஒல் கிதாபி வேதத்தை நம்புகிறானோ, ஒன் நபியின நபிமார், இவ்வளவும் அதில் சேர்ந்தது. இவ்வளவும் இது வரைக்கும் நபியின வரைக்கும் எங்கே சேர்த்துக்கிறேன்னு அந்த அல்லாஹ்வுலேருந்து அத்துப்பு செஞ்சு வருது எல்லாமே. மண் ஆமன வரைக்கும் வச்சுக்கிட்டு அல்லாஹ்வை நம்பணும், ஆகிரத்தை நம்பணும், மலக்க நம்பணும், வேதத்தை நம்பணும், நபியை நம்பணும்னு வரிசையாக பட்டியலாக வருது. அப்போ மண் ஆமன பில்லாகி அல்லாஹுவையும், இந்த மண் ஆமன கடைசி அர்த்தம் செய்யுங்க, மண் ஆமன பில்லாகி அல்லாஹுவையும், ஒல் யௌமில் ஆஹிர் இறுதி நாளையும், ஒல் மலாயிக்கத்தி வானவர்களையும், ஒல் கிதாபி வேதத்தையும், ஒன் நபியின் நபிமார்களையும் எவன் நம்புகிறானோ அவன்தான் நன்மை. சரியா? அப்போ இது எல்லாம் ஒரு ஒரு விஷயம், மொத்தத்துக்கு சேர்த்த ஒரு விஷயந்தான், நம்புறது தான். என்னென்னத்தை நம்பணும்னு பட்டியல் பின்னாடி. அப்போ அல்லாஹ்வை நம்பணும், வானவர்கள் நம்பணும், இறுதி நாள் நம்பணும், வேதத்தை நம்பணும், நபிமார்கள் நம்பணும். அப்போ உலாக்கின்னல் பிர்ர நன்மை என்பது எதுவென்றால் எவன் வந்து இந்த மாதிரி நம்புகிறானோ அவன்தான். சரியா? அது மட்டும் பத்தாது, வெறும் நம்பிக்கிட்டு செயல்பாடு இல்லாட்டி சரியாக வருமா? வராது. இப்போ ஆத்தல் மலை, இந்த ஆத்தவும் அத்துப்பு தான், இது ஆமனாவில் கொண்டு அத்துப்பாயிரும். ஒல்யோமில்லாஹிரி ஒல்மலாய்க்கத்திலாம் அல்லாவுல் அத்துஃபு. மண் ஆமன பில்லாஹி, மண் ஆமன பில்யோமில் ஆஹிரி, மண் ஆமன பில் மலாய்க்கத்தி, மண் ஆமன பில் கிதாபி, மண் ஆமன பின் நபின்னு எல்லாமே அல்லாவுல் அத்துஃபு செஞ்சு அந்த பே வந்து ஒட்டிக்கிட்டே வரும். இதெல்லாம் இதில் அத்துஃபு. ஆத்தாண்டு வந்தது வந்து அல்லாவுல் அத்துஃபாக வராது. ஏன்? சாதாரண கிராமரில் உங்களுக்கு சொல்லி தந்துருக்குறோம். அத்துஃபு செய்வடைய கண்டிஷன் என்னென்னு கேட்டால் பெயர் சொல்ல கொண்டு அத்துப்பு இருக்கணும், வினை சொல்ல தான் அத்துப்பு செய்யணும். ஆத்தாங்கிறது வந்து வினை சொல்லாக இருக்கிறது, அல்லாங்கிறதுல கொண்டு அத்துப்பு செய்ய இயலாது. அப்போ எதில் அத்துப்பு செய்யணும்? அதே மாதிரி ஒரு ஃபேலில் தான் செய்யணும். அதே மாதிரி ஃபேல் என்ன இருக்குது? ஆமனை தான் இருக்குது, மண் ஆமனை. அப்போ ஆமனோவில் கொண்டு இதை வைக்கணும். ஆமனோவில் வச்சுன்னா அந்த மண் என்பது சேர்ந்துக்கணும்.
மன் ஆமன பில்லாஹி, எவன் அல்லாவை நம்பினானோ, மண் ஆத்தல் மால, செல்வத்தை கொடுக்குறானோ, செல்வத்தை இவன் கொடுக்குறானோன்னா செலவழிக்கிறானோ அப்படின்னு சொல்லி இந்த ஆத்தா என்பதில் வந்து மண் சேர்ந்துக்கிறோம். ஏன்னு கேட்டால் ஏன் மண் சேருது? ஆமனவில் அத்து வச்சோம்னா அதுக்கு முந்தின வார்த்தை இங்கே வந்துடும். மண் ஆமனன்னு இருக்குல்ல, இந்த மண் ஆமனவில் உள்ள ஆமனவில் அத்து செஞ்சிங்கன்னா ஆமனவுக்கு முன்னாடி மண் இருக்குல்ல, அது மண் இங்கே வச்சுக்கிறணும். மண் ஆமன மண் ஆத்தல் மாலை. அப்போ இந்த வாத்தாங்கிறதும் அத்துஃபு தான். எங்கே அத்துஃபுங்கிறது நம்ம கவனத்தில் இருக்கணும். இதுக்கு முந்தின ஒரு 5 சொற்களும் அத்துஃபு தான். அது எங்கே அத்துஃபு? அல்லாஹ்வுல் அத்துஃபு. ஆத்தல் மாலைங்கிறது வந்து அத்துஃபு. எங்கே அத்துஃபுனா ஆமனவுல் அத்துஃபு. அப்போ வந்து இப்போ அர்த்தம் செய்வோம். ஆத்தல் மாலை, செல்வத்தை வழங்குகிறான். ஆத்தாண்டா வழங்குகிறான், பல தடவை சொல்லியாச்சு. அல் மாலை, செல்வத்தை வழங்குகிறானே அவன்தான். செல்வத்தை வழங்கினவன்லாம் வந்து நன்மை செஞ்சவன் ஆக மாட்டான். அலா ஹுப்பிஹி, ஹி வந்து அல்லாஹ், அலா ஹுப்பில்லாஹி. அப்போ அல்லாஹுவை நேசித்ததே நிலையில் செல்வத்தை கொடுக்கணும். செல்வத்தை வழங்குகிறான், அல்லாஹ்வுடைய நேசத்துக்காக வழங்குகிறான். பெருமைக்கு வழங்குறான்டா அவன் நன்மை செஞ்சவனில் வரமாட்டான்ல. இந்த அலா ஹுப்பிஹிக்கு அந்த வந்து ஹி வந்து மால் என்பதை குறிக்கும் என்றும் சிலர் சொல்லுவாங்க. அந்த செல்வத்தின் மீது நேசம் இருக்கும்போதும் வழங்குகிறான்னு சொல்லுவாங்க. அதை விட அல்லாங்கிற கருத்தை கொடுக்கறது தான் கரெக்டாக வரும். செல்வத்தை எல்லாம் நேசிக்கிட்டு தானே இருப்பான். அப்போ வந்து அல்லாவுடைய நேசத்துக்காக கொடுக்கணும். வாத்தல் மாலை, பொருளாதாரத்தை அவன் வழங்குகிறான். அலா ஹுப்பில்லாஹி, அல்லாவுடைய ஹுப்பிஹின்னா ஹுப்பில்லாஹி, அல்லாவை நேசித்ததற்காக வேண்டி செல்வத்தை வழங்குகிறானே அவன்தான் நன்மை. அல்லாவை நம்புகிறானே அவன்தான் நன்மை. பொருளாதாரத்தை வழங்குகிறானே அவன்தான் நன்மை. எதுக்கு வழங்கணும்? அல்லாஹ்வுடைய நேசித்ததற்காக வணங்கணும். யாருக்கு வணங்கணும்? ரவில் குர்பா, உறவினர்களுக்கு அப்படின்னு வருது. இதனுடைய தொடர்ச்சி இன்ஷா அல்லாஹ் நம்ம என்ன செய்வோம்? அடுத்த வியாழனுக்கு பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.